ஆளும் வளரணும், அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க. ஆனா, இவன் பட்டு பாருங்க, ஆளும் வளர்ந்துட்டான், அறிவும் சேர்ந்து வளர்ந்துருச்சு. இவன் எப்படி பண்ணான் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டான். "என்னடா பசிக்குதாடா, போய் உன் கிண்ணம் கொண்டு வாடான்னா" ஓடி போய் அவன் கிண்ணத்த கொண்டு வந்துட்டான். ராக்ஸி கிட்ட சொன்னா ராக்ஸி செய்ய மாட்டான். ஆனா பட்டு செஞ்சுட்டான். "என்னடா அவ்ளோ பசியாடா?" "ஆமா" அப்படின்னு கேட்டான். சரிடா, கொஞ்சமா சாப்பாடு குடுத்தா சாப்பிட்டான். ஏன்னா, அவனுக்கு நாங்க அப்பதான் சாப்பாடு போட்டோம். நாங்க சாப்பிடுறத பார்த்துட்டு லைட்டா புள்ள கேட்டுச்சு. சரி கொஞ்சமா குடுத்தோம், சாப்பிட்டான். பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டான். உங்க வீட்ல இருக்க பெட்ஸ் இப்படி செய்வாங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட்டு வந்து பார்த்தீங்கன்னா, குறும்புக்கார பிள்ளை தான். துரு துரு துருன்னு ஏதாவது ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டே இருப்பான். எல்லாமே ரசிக்கிற மாரி இருக்கும். இப்ப தூங்குறதையும் பாருங்க, எவ்வளோ அழகா கியூட்டா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ரசிச்சு பார்க்கலாமா? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது என்ன மாதிரி ஸ்டைலான தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா, இதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெறைய பேர் சொன்னீங்க, டைல்ஸ்ல ரொம்ப நேரம் நடக்க விடாதீங்க. உங்க வீட்ல டைல்ஸ்லயே இருக்கா மாரி இருக்குன்னு. கண்டிப்பா கிடையாது. சிமெண்ட் தரையிலயும் நாங்க இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அவன விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.